பார்ட் 12. என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறானே, இவனை மிரட்டிடுவான் அப்படிலாம் நினச்சி பார்ப்பீங்களா? ஜென்சி திராவிடர்கள் அப்படிலாம் எண்ணத்தோடு அணிக்கிறாங்க. ஏன்னா அது துணிய முடியாது. முயற்சி பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் தெரியும். சரி, நான் அதை பற்றி சொல்ல வரல. இப்போது சொல்லியிருந்தேன் பாருங்கள், வளர்ச்சி. தொழிற்சாலை வந்துட்டாலே வேலைவாய்ப்பு கொடுத்துரும், வளர்ந்துடும் நாடு. $1 trillion வளர்ச்சி திட்டம் வச்சுருந்தோம், அதை நோக்கி நகர்த்தணும். அதை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். அது யார்? திராவிட கட்சிகள் தான் சொன்னீங்க. அதனால் ஏற்பட்ட நன்மை நான் சொல்ல பார்ப்போம். $1 trillion இவ்வளோ பெரிய வளர்ச்சி தெரியுமா? அது அதனால் ஏற்படுத்திய நன்மை என்னங்க? மாதம் 1000 ரூபா குடும்பத்துக்கு, இதான் வளர்ச்சி. மாதம் 1000 ரூபா யங்ஸ்டர்ஸ்க்கு, படிக்கிறவங்க, பட்டப்படிப்பு படிக்கிறவங்க மாதம். ஏன் அவங்களுக்கு தரமான கல்வி கொடுக்க முடியாதா? ஒரு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தா எப்படி தோணும்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் எங்களுக்கு கனவு. கவர்மெண்ட் காலேஜை பார்த்தா எப்படி சொல்கிறது, எஸ்ஆர்எம் காலேஜ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏன் இது மாதிரி காக்கா பள்ளிக்கூடம் மாதிரி இருக்குது கவர்மெண்ட் காலேஜ்? ஏன் அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கீங்க கட்டமைப்பு? ஏன் அதை நான் இது வரைக்கும் மாற்ற முடியல? இத்தனி தனியார் செலவு பண்ணுறதோட கவர்மெண்ட்டு தான் அதிகமாக செலவு பண்ணுது. அந்த காலேஜ் நிதி ஒதுக்கீடு அவ்வளோ இருக்குது, ஏன் மாற்றலை? அது உள்நோக்கம் என்ன இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. ஜென்சி இங்கே தான் எனக்கு விளக்கணும். தயவுசெய்து விளக்கு. நீ ஆதரிக்கிறல்ல, இதனால் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறல்ல, தயவுசெய்து விளக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வச்சுருக்கீங்களா, ஒவ்வொரு தாலுக்காவிலையும் காலேஜ் இருக்குல்ல, போய் பாருங்கள், சுற்றி பாருங்கள். என்னடா எப்படி இருக்குது? அது ஏன் மாற்றலை? ஸ்கூலு ஏன் தனியாருக்கு நிகராக ஏன் நம்மளால் உருவாக்க முடியல? அந்த ஸ்கூல் வேலை செய்கிற ஆசிரியர்களோட பசங்க அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு ஏன் ஆர்டர் போட முடியல? அதான சரியாக இருக்கும். இப்போ அந்த ஆசிரியரே அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், அந்த ஆசிரியர் சரியான ஆசிரியரா அப்படின்றது கேள்வி கேட்கணும்ல, சட்டம் இருக்கணும்ல. திராவிடம் இந்த புரட்சி தானே பண்ணியிருக்கணும், இல்லைன்னா மாற்றம் ஏன் தேவைப்படுதுங்க? ஏன் செய்ய முற்படலை ஜென்சி? ஏன் நீங்கள் கேள்வி கேட்கல? எப்படி முட்டு கொடுக்குறீங்க திராவிட ஆட்சிக்கு? ஜென்சி திராவிடர்கள் பதில் சொல்லுங்கள். அடுத்த பாட்டில் பார்ப்போம்.